இந்த பிப்ரவரி மாதம் T20 உலகக்கோப்பை நடக்கிறதுனால தான் எந்த பெரிய படமும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. பிப்ரவரி மாதத்திலே பெரிய படங்கள் வராததுக்கு உலகக்கோப்பை முக்கியமான காரணம் இல்லை, ஜனநாயகம் தான் முக்கியமான காரணம். ஜனநாயகன் படம் எப்போ வரப்போகுது அப்படின்றது யாருக்கும் தெரியல. நம்ம படத்தை வெளியிட்டதுக்கு பின்னாலே ஜனநாயகன் படம் திடீர்னு வந்துட்டால் நிச்சயமாக நம்முடைய படத்தினுடைய கலெக்ஷன் பாதிக்கப்படுமே அப்படின்ற எண்ணத்தில் தான் பல கதாநாயகர்கள் தங்களுடைய படங்களை பிப்ரவரி மாதத்துக்கு திட்டமிடவில்லை. இதயக்கனி படம் 225 நாள் ஓடியது உண்மையான தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இதயக்கனி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த படம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன? தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த பெண் தயாரிப்பாளர்களை பற்றி சொல்ல முடியுமான்னு சேலம்லேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பிறந்த பெண் தயாரிப்பாளரில் முதல் இடத்துல சொல்லணும்னா பானுமதி ராமகிருஷ்ணா அவர்களை தான் சொல்லணும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பன்முக திறமையாளர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். பல படங்களை தயாரித்து இயக்கியவர் பானுமதி. அவருக்கு அடுத்து சொல்லணும்னா விஜய நிர்மலா, ஸ்ரீபிரியா, ஜெயதேவி போன்ற பலரை சொல்லலாம். இதில் ஜெயதேவி பற்றி குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். ஜெயதேவிக்கு சினிமா பின்னணிலாம் பெருசாக கிடையாது. ஒரு நடிகையாகத்தான் தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தார். அதுக்கு பின்னால் பல திரைப்படங்களை தயாரித்தது மட்டும் இல்லாமல் பல புதுமுகங்களுக்கும் பல புதுமுக தொழிற்கலைஞர்களுக்கும் தன்னுடைய படத்திலே வாய்ப்பளித்தவர் அவர்.